ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மில்க் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிட்ருப்பீங்க, பட் ஆனால் ஒரு தடவை மில்க் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ அதுக்கு வந்து மோட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன், மில்க் காம்பவுண்டு. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மில்க் காம்பவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் எல்லாத்தையும் சாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து 180 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக 180 கிராம்ஸ் வந்து நான் மில்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு 80 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம், அன்சால்டட் பட்டர். நான் அமுல் அன்சால்டட் பட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து 80 கிராம் அளவுக்கு பட்டரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டேர் பட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டாக 80 கிராம் வந்து நான் பட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 70 கிராம் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கிறேன். $70 கிராம் சுகர் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மைதா வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. 10 கிராம்ஸ் அளவுக்கு ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஆறட்டும். இப்போ முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா பீட்டரை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சுகரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுகரை வந்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்க, இல்லைனா வெளியே நல்லாவே தெளிச்சிரும். சுகர் போட்டு பீட் பண்ணிட்டு
ஸ்பாச்சுலா வச்சு இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம் நம்ம. சுகர் கரைஞ்சிருச்சான்னு கையை வச்சு இப்படி தொட்டு பார்த்துக்கோங்க. சுகர் கையில் படுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கோங்க. கரைஞ்சிருச்சுன்னா இதோட போதும். இப்போ பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டு, பட்டர், ஆயில் இந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகணும். சர்க்குலர் மோஷன்ல கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மைதாவை வந்து சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருந்தோம் மைதாவை, அதை வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இது. இப்போ சேம் ப்ரொசீஜர் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண பேட்டரை வந்து நம்ம ட்ரேல வந்து ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் போட்டு. இந்த பேட்டரை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இப்படி இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சாக்லேட்டு நான் டார்க் சாக்லேட்டையும் மில்க் சாக்லேட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன். சாக்லேட் எல்லாம் லைட்டாக வந்து டூத் பிக் வச்சு இப்படி லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து 2 டேப் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஓடிஜியை வந்து நான் 170 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஓடிஜி ஓப்பன் பண்ணி நான் உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ டெம்பரேச்சர் வந்து 170 டிகிரி வச்சுருக்கேன். 2 ராடுமே ஆன் பண்ணிக்கிட்டேன், அப் அண்ட் டவுனு. டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் வந்து 25 மினிட்ஸ் கிட்ட நான் வைக்கிறேன். டுவெண்ட்டி 25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓடிஜி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆறட்டும். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கிரிங்கிள் டாப்போட. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கிரிங்கிள் டாப்போட. எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ கேக்கியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.